لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تتبع أهواءهم عما جاءك من الحق لكل جعلنا منكم شرعة ومنهاجا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: كل بدعة ضلالة وكل ضلالة في النار. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் மண்ணுக்கு வழங்கிய மகத்தான இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டலை தந்திருக்கிறார். இன்பமான நேரங்களின் போதும் சோகமான தருணங்களிலும் நமக்கான வழிகாட்டல்கள் மார்க்கத்தில் நிறைய இருக்கிறது. இது குறித்து ஒரு பொது சூத்திரத்தை பேசுகிற திருக்குர்ஆன் இந்த வார்த்தைகளிலே நமக்கு சொல்லுகிறது: வலா தத்தபிஅ அஹ்வாஹும் அம்மா ஜாஅக மினல் ஹக். நீங்கள் சத்தியம் வந்ததற்கு பின்னால், உண்மை எது என்கிற தெளிவிற்கு பின்னால் மற்றவர்களின் மனோ இச்சைகளை பின்பற்ற வேண்டாம். இந்த உலகத்தில் நிறைய பேர் நிறைய காரியங்களை செய்வார்கள். ஒரு முஸ்லிம் அதற்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தம் உண்டா என்று தொடர்பு படுத்தி பார்த்து தெளிவு பெற்றதற்கு பின்னால் தான் அதை பின்பற்ற முடியும். நீங்கள் மனோ இச்சைகளை பின்பற்றாதீர்கள், சத்தியம் எது என்கிற தெளிவு கிடைத்ததற்கு பின்னால் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் நாம் யோசித்து பார்க்கிறோம். இந்த உலகத்திலே பல்வேறு விதமான சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கிறது. நிறைய பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது. இன்பமான நேரங்களிலே மனிதனின் கொண்டாட்டங்கள், சுகமான நேரங்களில் அவன் சோகத்திற்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற சடங்குகள், இதில் எல்லாவற்றையும் ஒரு பார்வையை நாம் நோக்கினால் இஸ்லாமிய பண்டிகைகள், இஸ்லாமிய பொழுது அம்சங்கள், இஸ்லாமிய இன்ப துக்க நேரங்களில் வழிகாட்டல்கள், இவைகளுக்கு இடையிலான உள்ள வித்தியாசம் நமக்கு நன்றாக புரியும். சுருக்கமாய் சுகமோ சோகமோ எதுவாக இருந்தாலும் இந்த மார்க்கத்தில் சுகங்களை கொண்டாடுவதற்கான வழிமுறைகளும் உண்டு, துக்கங்களின் போது பரிதாபப்படுவதற்குள்ள வழிமுறைகளும் உண்டு. இவைகளை தாண்டி ஒரு முஸ்லிம் தன் நடைமுறைகளை வைத்துக் கொள்ள வேண்டாம் என்பது இஸ்லாமிய அடிப்படை.
பெரும்பாலான பேர் கொண்டாடுகிற ரம்ஜானோ தீபாவளியோ இவைகளை எல்லாம் தவிர்த்து விட்டு கூட பொதுவாக பார்த்தால் இன்றைக்கு எக்கச்சக்கமான பண்டிகைகள் கொண்டாட்டங்கள் மாறி மாறி வருடம் முழுக்க ஒரு செலிப்ரேஷன் உலகத்திலேயே நாம் இருக்கிறோம். முன்பெல்லாம் ஏதாவது வருஷத்திற்கு 2 பண்டிகை இருக்கும், 2 கொண்டாட்டம் இருக்கும். இப்போது அது இல்லை. முழுக்க முழுக்க ஒன்று போனால் இன்னொன்று வருகிறது, ஒன்று போனால் இன்னொன்று, ஒன்று முடிகிற போதே அடுத்த பண்டிகைக்கு தயாராகிறார். நிறைய கொண்டாட்டங்கள் என்ற பெயரிலே நிறைய இப்படிப்பட்ட இன்பங்களுக்கான துக்கங்களுக்கான பல்வேறு அம்சங்கள் இன்றைக்கு இருக்கிறது. பண்டிகை என்பது ஆண்டுக்கு 1 or 2 வந்தால் தான் பண்டிகையாகும். அடிக்கடி தொடர்ந்து ஏதாவது வந்து கொண்டே இருந்தால் அது பழக்கமாக மாறி போய்விடும். இந்தியாவினுடைய பொருளாதாரம் சீர்கட்டு கிடப்பதற்கான பல்வேறு விஷயங்களை அரசுகிற போது நோபல் பரிசு பெற்ற பொருளியல் வல்லுநர் சொல்லுகிறார், இந்தியாவினுடைய காலண்டர்ல 365 நாளும் ஏதாவது பண்டிகை இருக்கும் பாருங்கள், பிறகு எப்படி நாட்டினுடைய பொருளாதாரம் சீராக இருக்கும் என்று கேட்பார். உண்மை அதுதான். எக்கச்சக்கமான பண்டிகைகள், பண்டிகைகளிலும் பல்வேறு பண்டிகைகள் அர்த்தமற்றவை. இஸ்லாமிய பண்டிகைகளோடு உலகத்தின் இதர பண்டிகைகளை ஒப்பிட்ட அளவில் நாம் யோசித்தால் ஒரு மிகப்பெரிய மலைக்கும் மடுவுக்குமான வேறுபாடு நமக்கு புரிய வரும். இஸ்லாமிய பண்டிகைகளின் அர்த்தம் பிரம்மாண்டமானது. சொல்ல போனால் சரியான முறையில் இஸ்லாமிய பண்டிகைகளை கொண்டாடாத முஸ்லிம்கள் உண்டு. ஆம், ஜும்மாவுடைய நாள் உலகத்தின் ஆகப்பெரிய முஸ்லிம்களின் பண்டிகை, ஆகப்பெரிய முஸ்லிம்களின் பண்டிகை. 2 ஈது பெருநாட்களை விடவும் சிறப்பான நாள் ஜும்மாவுடைய நாள். வருஷத்திலே ஹஜ்ஜிலே ஹாஜி தங்கி இருக்கக்கூடிய நாட்களை விடவும் சிறப்பான நாள் ஜும்மாவுடைய நாள். இன்னல்லாஹ ஜஅலல் ஜும்அத ஈதன் லில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு பெருநாளா இறைவன் ஜும்மாவை ஆக்கி இருக்கிறான் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவது அந்நாளில், அவர்கள் உருவமைக்கப்படுவது அந்நாளில், அவர்களுக்கு ரூஹ் ஊதப்படுவது அந்நாளில், உயிர் பெற்ற ஆதமை சுவனத்திற்கு அனுப்பி வைப்பது அந்நாளில், சுவனத்தின் ஒரு சில செயல்களுக்கு பின்னாலே அவர்கள் பூமிக்கு அனுப்பப்படுவது அந்நாளில், அதற்காக அவர்கள் தௌபா கேட்கிற போது அந்த தௌபா ஒப்புக்கொள்ளப்படுவது அந்த வெள்ளிக்கிழமை நாளில், கியாமத் ஏற்படுவது வெள்ளிக்கிழமை நாளில், மனிதர்களை எல்லாம் படைக்க ஆரம்பித்த படைப்பின் துவக்கம் வெள்ளிக்கிழமை நாளில் என்றெல்லாம் ஒரு நீண்ட பட்டியல். வெள்ளிக்கிழமை ஏன் பெருநாளாக ஆனது என்பதற்கு மார்க்கத்தில் இப்படி நிறைய காரணங்கள் உண்டு. முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடர்பிலே இருந்து உலகம் அழிகிற வரைக்கும் வெள்ளியோடு தொடர்பு. அதனால் வெள்ளிக்கிழமை பெருநாளாக. பெருநாளுக்கு அர்த்தம் வெள்ளிக்கிழமை எந்த ஆட்டமும் கிடையாது, கொண்டாட்டமும் கிடையாது. காசு வளங்களை வீணடிக்கிற எந்த வேலையும் கிடையாது. குளிக்க வேண்டும், நல்ல ஆடை உடுத்த வேண்டும், அத்தர் பூச வேண்டும், தொழுகைக்கு வர வேண்டும், இறைவனிடத்தில் தொழுது பிரார்த்திக்க வேண்டும், முடிந்தால் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், இருக்கிற உணவுகளில் நல்ல உணவாய் சாப்பிட்டு முஸ்லிம்கள் தங்கள் ஈதை முடித்துக் கொள்ளுவார்கள். வெள்ளிக்கிழமை ஈது பெருநாள் சொல்லுவார்கள் மார்க்க அறிஞர்கள். வெள்ளிக்கிழமை ஆதமுடைய பெருநாள், திங்கட்கிழமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முக்கியமான நாள். வெள்ளி ஆதமுக்கு முக்கியமான நாள் என்றால் திங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முக்கியமான நாள் என்பார்கள். மிக அதிகமாக திங்கட்கிழமை நோன்பு வைக்கிற நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் அது குறித்து காரணத்தை கேட்கிற போது சொல்லுவார்கள், ذَلِكَ يَوْمٌ وُلِدْتُ فِيهِ وَذَلِكَ عَلَيَّ فِيهِ أُنْزِلَ. நான் பிறந்த நாள் அது திங்கட்கிழமை, எனவே நான் அதிகம் நோன்பு வைக்கிறேன். எனக்கு முதலாய் திருமறை இறங்க துவங்கிய நாள் திங்கட்கிழமை, எனவே நான் நோன்பு வைக்கிறேன். நான் ஹிஜ்ரத்திற்கு புறப்பட்ட நாள் திங்கட்கிழமை, எனவே நான் நோன்பு வைக்கிறேன். மட்டுமல்ல, மதீனத்து மண்ணிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கால் பதித்தது திங்கட்கிழமை என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கும் திங்கட்கிழமை சிறந்த நாளாய் இந்த உம்மத்து போற்றுவதற்கும் இடையிலே ஒரு பொருத்தம் இருப்பதை பார்க்கிறோம். எத்தனையோ அர்த்தமற்ற பெருநாட்கள், திருநாட்கள், பண்டிகைகள் உலகத்திலே இருக்கிறது.
மதீனாவிற்கு போன போது திரும்பி பார்க்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாரசீகர்களிடம் உங்கள் பண்டிகை என்ன என்று கேட்டால் அவர்கள் சொன்னார்கள் 2 நாள். நைரோஸ் என்பது ஒரு நாளைக்கு பெயர், மெஹர்ஜான் என்பது ஒரு நாளைக்கு பெயர். 2 பெருநாள். அதாவது வருஷத்தில் 2 நாள் இரவும் பகலும் மிக துல்லியமாக சரிசமமாக வரும். மணி நேரத்தால், நிமிடத்தால், வினாடிகளால் கூட மிகச்சரியாக 12 மணி நேர பகல், 12 மணி நேர இரவு என்றெல்லாம் வருஷத்திலே ஒரு முறை அன்றைக்கு அரபுகளின் சுழற்சி முறையிலே இருந்தது. ஏறத்தாழ இன்றைக்கு நம்முடைய இந்திய நேர நிலவரப்படி சொல்லுவதென்றால் மார்ச்சினுடைய 20 to 30க்கும் செப்டம்பருடைய 20 to 30க்கும் இடைப்பட்ட ஒரு நாள். நிச்சயமாக வருஷத்தில், ஆண்டில் மிக துல்லியமாக இரவும் பகலும் சரிசமமாய் சங்கமிக்கும். அந்த 2 நாட்களும் பெருநாட்களாய் அதற்கு வேறு எந்த பாரம்பரியமும் இல்லை, ஹிஸ்டாரிக்கலாக எந்த செய்தியும் இல்லை, அங்கு என்ன நடந்தது என்பது இல்லை, ஏதாவது தலைவர்களின் நினைவு கூறலும் இல்லை, ஒன்றுமில்லை. சூரியனும் சந்திரனும் சம ஓட்டத்தில் இருப்பதால் எங்களுக்கு அது பெருநாள் என்பதை தவிர வேறொன்றும் இல்லை. அறியாமை காலத்தில் ஜாகிலியாக்கள் அன்றைக்கு இருந்தார்களே, அந்த அறியாமை உலகத்தை கூப்பிட்டு கேட்கிறார்கள் முஸ்லிம்கள், உங்களுக்கு என்ன பண்டிகை, உங்களுக்கு என்ன பெருநாள்? அவர்கள் சொன்னார்கள், திருவிழா என்று ஒரு நாளை ஏற்படுத்தி நாங்கள் எல்லாம் கூடுவோம். குடும்ப கோத்திரத்தோடு வந்து ஒரு மைதானத்திலே டென்ட் அடித்து கூடாரத்திலே அமர்ந்து விடுவோம். எங்களுக்குள்ளே முஷாஹரா நடக்கும், அதாவது கவியரங்கம், விடிய 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 கவியரங்கம். அவர்களுடைய மூதாதையர்களையும் அவர்கள் தங்கள் போர் பெருமைகளையும் அவர்கள் வெட்டி வீழ்த்திய வரலாறுகளையும் சண்டைக்கு சரிநிகராக நின்ற அவர்களின் பொழுதுகளையும் முஷாஹரா என்று பேசுவார்கள். கவியரங்கம் நடக்கும். கூடவே இரவு முழுக்க அது குடியரங்கமாய் மாறிப்போகும். அது அந்த காலத்தில் அவர்களுக்கு பெருநாள் என்பது பெரிய லட்சியமாய் வேறொன்றும் இல்லை. கவி படிக்க வேண்டும், மது குடிக்க வேண்டும், மாதுக்களை விட்டு ஆட்டம் பார்க்க வேண்டும். இதை தவிர பெருநாளைக்கு ஒன்றுமில்லை. இப்படி திரும்பிய பக்கமெல்லாம் அர்த்தமில்லாத கொண்டாட்டங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிற போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் கேட்டு பெறுகிற 2 பெருநாட்கள் நமக்கு தெரியும். பெருநாளின் போதெல்லாம் நினைவூட்டுகிறோம், ஈதுல் ஃபித்ரும் ஈதுல் அத்ஹா. மகிழ்ச்சியாய் பாட்டு பாடிக் கொண்டிருந்த சிறுவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருக்கு முன்னாலே பாடுகிறார்களே என்று கண்டிக்க முற்பட்ட போது நாயகம் சொன்னார்கள், இன்ன லிகுல்லி கௌமின் ஈதன் ஹாதா ஈதுனா. எல்லா கூட்டத்துக்கும் ஒரு பண்டிகை உண்டு, நமக்கும் ஒரு பண்டிகை உண்டு. இந்த பண்டிகையில் என்ன தவறா செய்கிறார்கள்? பாட்டுதானே படிக்கிறார்கள். விடுங்கள் அபூபக்கரே, யகூதிகளுக்கும் மற்றவர்களுக்கும் புரியட்டும், எங்கள் மார்க்கத்திலேயும் இப்படி மகிழ்ச்சிக்குரிய அம்சங்கள் உண்டு. வல்தஅலமல் யஹூத் அன்ன லிதீனினா ஃபுஸ்ஹா. எங்கள் மார்க்கத்திலும் விசாலம் உண்டு, விரிவு உண்டு. இது வரட்டு சித்தாந்தங்களை உள்ளடக்கியதல்ல. இது கொஞ்சம் விரிவுபடுத்தி திரிவை தன்னுள்ளே வாங்கிக் கொள்ளக்கூடிய மார்க்கம் என்கிற செய்தியை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சொல்லி தந்தார்கள். அந்த பெருநாளில் இருந்துதான் இஸ்லாமிய பெருநாட்கள். வாலிபர்களாக இருந்தால் மைதானத்தில் விளையாடுவார்கள், போட்டி நடத்துவார்கள். சிறுவர் சிறுமிகளாக இருந்தால் பாட்டு பாடி மகிழ்வுபடுத்திக் கொள்வார்கள். இதை தவிர இஸ்லாமிய பண்டிகைகள் என்பதிலே நீங்கள் ஆழமாய் பார்த்தால் 2 செய்தி இருக்கும். ஒன்று ஏழைகளுக்கான உதவி, இன்னொன்று போய் உறவினர்களை சந்தித்தல். உறவினர்களை சந்தித்தல், உயிருள்ள உறவினர்களை சந்தித்து அளவலாவுதல், ஆலிங்கனம் செய்தல், மரணித்த உறவினர்களை கூட சந்தித்து ஜியாரத்து செய்தல், இவைகளை மட்டும்தான் உலக முஸ்லிம்கள் செய்கிறார்கள். இதை தவிர, இதை தாண்டி இஸ்லாமிய பண்டிகைகளில் இது அர்த்தமற்றது என்று சொல்லுகிற ஒரே ஒரு இடம் கூட சுகமான நேரங்களிலும் இல்லை, சோகமான நேரங்களிலும் இல்லை. உலகத்தில் கொண்டாடப்படுகிற எத்தனையோ பண்டிகைகளுக்கும் இஸ்லாமிற்கும் இடையிலே இருக்கிற மிகப்பெரிய வேறுபாடு அதுதான். ஒரு முஸ்லிமினுடைய இன்பமான பொழுதுகள், ஒரு முஸ்லிமினுடைய துக்கமான சமயங்கள், இந்த எந்த இடத்திலேயும் அர்த்தமற்ற வேலையெல்லாம் செய்கிறார்களே என்று விரல் நீட்டி இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் குறைபடுத்திவிட முடியாத அளவுக்கு இங்கே எல்லாம் அர்த்தத்தோடு அமைக்கப்பட்ட பண்டிகைகள்.
அவர்களின் பண்டிகைகள் என்பதால் ஏற்காமலும் இல்லை. அதே மதீனாவிலே தானே விசாரித்தார்கள். முஹர்ரம் 10 அன்று என்ன இன்றைக்கு உங்களின் பண்டிகை? அவர்கள் ஆஷூரா, மூசா ஜெயித்தனால் ஃபிரௌன் தோற்றனால் என்று சொன்ன போது எங்களுக்கும் மூசாவுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு, நாங்களும் வைக்கிறோம் ஆஷூரா. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய பண்டிகையாக அறிவிக்கிறார்கள். எந்த கொண்டாட்டமும் அந்த பண்டிகையிலே இல்லை, நோன்பு வைத்து சஹரிலும் இஃப்தாரிலும் துஆ செய்வதை தவிர ஒன்றுமே இல்லை. இஸ்லாம் எந்த பண்டிகைகளை எல்லாம் இஸ்லாமிய பண்டிகையாக ஏற்றுக்கொண்டதோ அறிவித்ததோ தனதாக்கிக் கொண்டதோ அந்த எந்த இடத்திலேயும் அர்த்தம் இல்லாத ஒரு செய்தியும் இருக்காது. இன்றைக்கு நிறைய கொண்டாட்டங்கள், ஐநா சபையை அங்கீகரிக்கிற கொண்டாட்டங்கள் எல்லாம் காதலர் தினம் ஒரு பெருநாள் கூட நடக்கிறது. திருமண நாள், வெட்டிங் டே செலிபிரேஷன், அது ஒரு விசேஷமாய் நடக்கிறது. பர்த்டே செலிபிரேஷன் மிகப்பெரிய அளவில் விரவி கொண்டு வருகிறது. தாய்க்கென்று ஒரு அந்நியர் தினம், தந்தையர்களுக்கென்று ஒரு தந்தையர் தினம். இந்த எல்லா கொண்டாட்டங்களையும் உற்று நோக்கினால் இது அத்தனையுமே மேற்கத்திய கண்டுபிடிப்பு, அத்தனையும் வெஸ்டர்ன் கல்ச்சர், வெஸ்டர்ன் ஸ்டைல். இதையெல்லாம் உருவாக்கியவர்கள் அவர்கள். இந்த மண்ணிலே உருவான பண்டிகை அல்ல. முதல்ல இஸ்லாத்திற்கு இதிலே சம்பந்தம் இல்லை என்பது மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கு கூட இதிலே சம்பந்தம் இல்லை. இதை உருவாக்கியவன் எல்லாம் அவனுக்கு இந்த பண்டிகை எல்லாம் தேவைப்படுகிறது. காதல் முன்னாலே எல்லாம் இருந்திருக்கலாம், இல்லை என்று இல்லை. காதல் இருந்தது, காதலர் தினம் இல்லை. தினம் இப்போது சமீபத்திய புது வரவு. அது ஒரு கமர்சியல் ட்ரெண்டிங், எக்கச்சக்கமான வியாபார நோக்கிலே செய்யப்படுகிற நாள். அன்றைக்கு பூ கொடுப்பதும் பரிசு கொடுப்பதும், அட்சய திருதிக்கு நகை வாங்குவது போல வணிக நோக்கிலே செய்யப்படுகிற, வியாபாரத்தை மாத்திரம் மையப்படுத்தப்படுகிற ஒரு பண்டிகை தினங்களாக இந்த தினங்கள் எல்லாம். இஸ்லாத்திற்கும் இந்த தினங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அன்றைய தினம் மாத்திரம் தங்கள் உறவுகளை, பொருட்களை கொடுத்து வலுப்படுத்திக் கொள்ளுகிற சூத்திரத்தை, காதலின் இலக்கணத்தை எழுதிய எந்த இலக்கியத்தான் அதையெல்லாம் சொன்னார். அதுபோல நிறைய தினங்கள், சொல்லவே வேண்டாம். புத்தாண்டு கொண்டாட்டங்கள் முழுக்க மதுவிலே கும்மாளம் அடிப்பதற்கான ஒரு பண்டிகை. வருஷ துவக்கத்தை நள்ளிரவிலேயே மதுவிலேயே துவங்குகிற ஒரு உச்சகட்டமான அநாகரிகம். எல்லாம் அந்த வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு தேவைப்படுகிறது. இங்கே அவைகள் தேவையில்லை. இன்றைக்கு முஸ்லிம்களையும் சேர்ந்து தொற்றிக் கொண்டிருக்கிற மிக மோசமான பழக்கம் வெட்டிங் டேக்களும் பர்த்டே செலிபிரேஷன்களும். ஹதீஸிலே இப்போ முன்னாலே சொல்லப்பட்ட ஹதீஸை போல அதிகபட்சமாக பிறந்த நாளை நினைவு கூறுவதாக இருந்தால் நோன்பு வைத்து நீண்ட ஆயுளுக்கு துஆ செய்யலாம். தேவைப்பட்டால் ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுக்கலாம். இவர்கள் பிறந்த பிறை கணக்கை எல்லாம் விட்டுவிட்டு ஆங்கில காலண்டர் கணக்கில் ஒரு தேதியை வைத்து முதலிலே அதிலே பிறந்தார்கள் என்பதே தவறு. பிறை கணக்கின்படி அவர்கள் அந்த காலண்டர் தேதிப்படி பிறக்கவில்லை. அவர்கள் பிறந்த நாள் அல்லாத ஒரு நாளை ஏற்படுத்தி அதிலே கேக்கு வெட்டுவதும், அதிலே ஊரை கூட்டுவதும், அதிலே பிரமாண்டப்படுத்துவதும், அதிலே வால்போஸ்டர்களும் ட்ரக்ஸ் போர்டுகளும், அதிலே எக்கச்சக்கமான வாழ்வு செய்திகளும், அதுவும் சமூக வலைத்தளங்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய அளவில் அன்றைக்கு அதை ஆர்ப்பரிப்பதும் எங்கு இருக்கிறது? இது எல்லாம் இஸ்லாமிய வரையறைக்கு. கணவனும் மனைவியும் மௌத்தா போகிறவரை கணவன் மனைவி, இதில் எங்கு வந்தது வெட்டிங் டே? எங்காவது அதற்கான துணியாவது மார்க்கத்திலே சம்பந்தம் உண்டா? மார்க்கப்படி ஒழுகிறேன் என்ற பெயராலே 5 வேளை தொழுகிறவனும் சேர்த்து செய்கிறான் வெட்டிங் டே. இன்னைக்கு எங்களுக்கு திருமண நாள், நாங்கள் சொந்தத்தை எல்லாம் அழைத்து சோறு போட்டு நாங்கள் இதை செலிபிரேட் செய்கிறோம். என்ன செலிபிரேஷன் இது? எங்காவது ஒரு சின்ன அடிப்படையிலாவது மார்க்கத்தில் இதற்கான அனுமதி கிடைத்திருக்குமா? நான் பேசிக்கொண்டு வருவது அர்த்தமற்ற பண்டிகைகள் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. இஸ்லாமை பார்த்தும் முஸ்லிம்களை பார்த்தும் நீங்கள் அர்த்தமில்லாத ஒரு பண்டிகையை கொண்டாடுகிறீர்கள் என்று நம்முடைய எந்த பண்டிகையும், அது ரம்ஜானோ, பக்ரீத்தோ, ஆஷூராவோ, முஹர்ரமோ, ஷஅபானோ, ஹஜ்ஜோ, எந்த அமலையும் அர்த்தமற்றது என்று நம்மை பார்த்து சொல்ல முடியாது என்றிருந்த நிலையை நாமே கடுத்து வைத்திருக்கிறோம். இந்த மேற்கத்திய செலிபிரேஷன்களை எல்லாம் நம்முடைய வீட்டுக்குள்ளேயும் அனுமதித்ததன் மூலம்
நாமும் கொண்டாடுவதன் மூலம் அன்னையர் தினம், தந்தையர் தினம் யாருக்கு தேவைப்பட்டது? 365 நாளும் தாயின் தினம் தான் இஸ்லாம் தினம். அவருடைய பாதத்திற்கு கீழே சுவனம் என்பதும், அவர்களை உடன் வைத்து நீ பராமரிக்க வேண்டும் என்பதும், உன்னால் செலவு செய்யப்பட வேண்டிய வாஜிபான செலவுகளில் பெற்றோரும் அடக்கம். மனைவியை காப்பாற்றுவது வாஜிபு, மக்களை காப்பாற்றுவது வாஜிபு. அதுபோல் தாய் தந்தைக்கு தருவதும் காப்பாற்றுவதும் வாஜிபு. வாஜிபான ஒரு கடமைக்கு எதற்கு தினம்? அங்கே இருப்பவன் வேண்டுமானால் ஆண்டுக்கு ஒரு முறை அம்மாவை சந்திக்கிறான், அவன் வருஷத்திற்கு ஒரு முறை தந்தையிடம் போய் ஆசீர்வாதம் வாங்குகிறான். அப்படி ஆசீர்வாதம் வாங்க அவனுக்கு ஒரு தினம் தேவைப்படுகிறது. எனவே அவன் உருவாக்கியது மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே என்பதெல்லாம். நம்முடைய மார்க்கத்திலும் மண்ணிலும் எங்கு வந்து புகுந்தது இந்த கலாச்சாரங்கள் எல்லாம்? பண்டிகைகள் என்ற பெயரில் இன்றைக்கு ஏராளமான அர்த்தமற்ற பண்டிகைகள். சஹாபாக்களின் சமூகத்தில் சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லதத்தபிஉன சுனன மன் கான கப்லகும் ஷிப்ரன் பிஷிப்ரின் வ திராஅன் பிதிராஇன். ஒரு முழத்திற்கு முழம், ஒரு ஜானுக்கு ஜான். நீங்கள் முன்னாலே உள்ளவர்களினுடைய வழிகேடுகளை, அவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு என்றால் ஹத்தா லவ் தஃபலு ஃபி ஹுஜ்ரில் முப்பின் லதகல்துமூஹு. அவர்கள் ஏதாவது ஒரு உடுப்பு பொத்துக்குள்ள போய் நுழைஞ்சா நீங்களும் பின்னாடியே போய் நுழைஞ்சுக்குவீங்க என்று சொன்னார்கள். யாரையோ சுட்டிக்காட்டி சொல்லுகிறார்கள். அவங்கள பின்பற்றி 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 போறீங்க. உங்க சொந்த அடையாளங்களை, சொந்த கலாச்சாரங்களை, இஸ்லாமிய சின்னங்களை விட்டு விட்டு அவர்கள் சொன்னதிலே போகிறீர்கள். அவன் எங்கேயாவது போய் ஒரு சந்தில பூந்தால் நீயும் சந்திலே பூந்து கொள்ளுவாய். அவன் உடுப்பு பொந்திலே நுழைந்தால் நீங்களும் நுழைவீர்கள். குன்னா யா ரசூலல்லாஹ் அல் யஹூத வன் நஸாரா. அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் யாரை சொல்லுகிறீர்கள்? யூதர்களையும் கிறிஸ்தவர்களையுமா சொல்லுகிறீர்கள்? காலபவன், அவங்க இல்லாம வேற யாரு என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்மத்து யூதனும் கிறிஸ்தவனும் சேர்ந்து கட்டமைக்கிற எல்லா பண்டிகையும், எல்லா செலிப்ரேஷன்களையும், அவனுடைய பழக்கத்தையும், அவனுடைய லைஃப் ஸ்டைலையும், டிரெஸ்ஸில இருந்து வாழ்க்கை வரைக்கும் எல்லாத்திலையும் அவனை பின்பற்றுவார்கள் என்று போவதற்கான அந்த எச்சரிக்கை பதிவைத்தான் இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அவன் ஏதாவது ஒரு சந்து பந்துக்குள்ள பூந்தாலும் நீங்களும் பின்னாடியே போய் நுழைஞ்சுக்குவீங்க. அவர்கள் பின்பற்றியதை எல்லாம் பின்பற்றுவதற்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கிற வார்த்தைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே பயன்படுத்துகிறார். இஸ்லாமை பொறுத்தவரை பிறர் முகம் சுளிக்கிற, பிறரை கஷ்டப்படுத்துகிற, பிறரை நோவினைக்குள்ளாக்குகிற, அடுத்தவர்கள் இது என்ன இப்படி என்று கேட்கிற அளவுக்கு அசிங்கமாய் எந்த பண்டிகையும் இருக்காது. எந்த திருமணம் போன்ற சுபகாரியங்களும் இருக்காது, இறப்பு போன்ற துக்க காரியங்களும் இருக்காது. இங்கே எல்லாம் மிக தெளிவாக, அழகாக, இப்படி அல்லவா ஒரு மரணம் இருக்க வேண்டும், ஒரு மரணத்தின் வீடு இருக்க வேண்டும், இப்படி அல்லவா ஒரு திருமணத்தின் வீடு இருக்க வேண்டும் என்பது போன்ற பாடம் இஸ்லாத்தில் சுகதுக்கங்களிலே உண்டு. முஹர்ரம் வந்த உடனே துக்க காலம் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லி கருப்பு சட்டை அணிந்து மார்பை அடித்துக் கொள்ளுகிற ஷியாக்கள், அதைத்தான் சொல்லுகிறோம் இஸ்லாம் அல்லாது. இஸ்லாம் அல்லாது. இஸ்லாம் அப்படி எந்த பாதையையும் காட்டித் தரவில்லை. தெருவிலே இரத்த வெள்ளத்திலே அடிக்கப்பட்டு வருகிற போது எத்தனை பேர் முகம் சுளிக்கிறார்? இது என்ன மதம் என்று கேட்கிறானே. கலங்கப்படுவது இஸ்லாம் தானே. இஸ்லாமிற்கும் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு இரத்தக்கரை ஏற்படுத்துகிற அளவுக்கு அடிப்பதற்கும் இடையில சம்பந்தம் இல்லை. பண்டிகைகள் மாதங்களை மையமாக வைத்த அர்த்தமற்ற பண்டிகை. முஹர்ரமை இப்படி கொண்டாடுவது போல் சஃபர் மாதம் வந்தவுடன் பீடை தூங்கிவிட்டது என்று பல பேர் நம்பி ஓரளவு இன்றைக்கு அது குறைந்திருக்கிறது என்று சொல்லலாம். ஒரு காலத்தில் உச்சகட்டமாய் வீடு குடி போக மாட்டார்கள், புதுக்கடை ஆரம்பிக்க மாட்டார்கள், புதுக்கணக்கு துவங்க மாட்டார்கள், கடன் கொடுக்க மாட்டார்கள், கடன் வாங்க மாட்டார்கள். கேட்டால் சஃபர் என்றுவார்கள். சஃபர் என்பதற்கு அரபியிலே காலி என்று ஒரு அர்த்தம் கூட உண்டு. டப்பா காலியாக போறது. ஊரும் தெருவும் எல்லாம் அன்றைக்கு அறியாமை காலத்தில் காலியாக கிடக்குமா. அந்த நிலைமை இன்றைக்கு கொஞ்சம் மாறி இருக்கிறது. பள்ளிக்கூட லீவுகளின் நெருக்கடியும், திருமண மண்டபங்களில் தேதிக்கு இடம் கிடைக்காத நெருக்கடியும் சஃபரை தூக்கி கிடாசி இருக்கிறது. இல்லாவிட்டால் சஃபர் மிகப்பெரிய முசீபத்தாய் நீடித்திருக்கும். ஒரு முஹர்ரமை துக்க காலமாய், ஒரு சஃபரை பீடை மாதமாய், எந்த சுக துக்கமானாலும் அர்த்தம் இல்லாத கொண்டாட்டங்கள் வேண்டாம் என்றுதான் இஸ்லாமிய பார்வை.
இந்த வரிசையிலே நீங்கள் பிற மதங்களோடு ஒப்பிட்டால் தான் இங்கே இருக்கிற பெருமை புரியும், இஸ்லாத்தினுடைய மாண்பு புரியும். கண்ணுக்கு முன்னாலே பார்க்கிறோம் காசை கரியாக்குகிற பண்டிகைகளை. பண்டிகையை குறை சொல்லுவதோ அல்ல, நண்பர்களை குறை சொல்லுவதோ அல்ல, அவர்களை குறை சொல்லக்கூடாது. இந்த செயலை மாத்திரம் நிறைய பேர் இன்றைக்கு யோசிக்க தொடங்கி இருக்கிறார்கள். யோசிக்க வேண்டும். எந்த ஏழையின் வயிற்றுக்காவது அந்த காசு போனால் பிரச்சனை இல்லை, அனாதை ஆசிரமங்களுக்கு போனால் பிரச்சனை இல்லை, பொது காரியத்திற்கு போனால் பிரச்சனை இல்லை, நீர் இல்லாமல் தவிக்கிற எத்தனையோ பேருக்கு 100 குடம் தண்ணீர் ஊற்றினால் பிரச்சனை இல்லை. வெறுமனே வெடித்து சிதறி சாம்பலாகிறார். பல்வேறு பண்டிகைகளை பார்க்கலாம். வெள்ளை பூசணிகளை தெருமுழுக்க கொட்டி கீழே போட்டு ஒரு உணவுப் பொருள் காலில் மிதிப்பட்டு சக்கரங்களிலே நசுங்கி போகிற பண்டிகைகள். உலகத்திலே இருக்கிற எத்தனை பண்டிகைகளை எப்படியெல்லாம் எடுத்தாலும் என்ன அர்த்தம் என்று புரியவில்லை. பொது இடத்தில் அவரவர்களின் வீடுகளுக்கு முன்னால், தெருக்களுக்கு முன்னால் எல்லா குப்பைகளையும் கூட்டி எரிக்குதல், குப்பையை எரிக்க ஒரு தனி பண்டிகை. யோசித்தால் எந்த பண்டிகையிலே ஆழமான அர்த்தமோ, ஏதாவது ஏழை எளியவர்களுக்கு, அனாதைகளுக்கான உதவியோ, இவைகளெல்லாம் எதுவுமே இல்லாமல் இரவு முழுக்க மிகப்பெரிய லவுட் ஸ்பீக்கரினுடைய பஜனைகள். அந்த தெருவில் இருக்கிற யாரும் தூங்க முடியாது. பிறரை தொந்தரவு செய்வது பண்டிகையாகாது. பிறரை தொந்தரவு செய்வது பண்டிகையாகாது. இஸ்லாமிய பண்டிகை எந்த மனிதனையும் தொந்தரவு செய்யாது. அப்படி செய்தால் அப்படி ஒரு பண்டிகையை இஸ்லாம் அனுமதிக்காது. இதுவெல்லாம் வெறுமனே மகிழ்ச்சியான பொழுதுகளில் மட்டுமல்ல, சோகமான நேரங்களிலும் இதே கதைதான். ஒரு மரணத்தின் போதும் மரணத்தினுடைய வீட்டிலேயும் எப்படி இருக்க வேண்டும், இங்கே வரையறை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குழந்தை இப்ராஹிம் என்ற ஒரு குழந்தை, ஒரு 16-18 மாதங்களே ஆன குழந்தை, 2 வருடத்திற்கு சமீபமாய் அது இறந்து விடுகிற போது அன்றைக்கு திடீரென்று ஏற்பட்ட, எதேச்சியாய் ஏற்பட்ட சூரிய கிரகணம். இருப்பவர்கள் கிரகணத்தை மௌத்தோடு தொடர்புபடுத்தி சொல்லிவிட்டார்கள். பெருமானாரின் மகன் இறந்து போனதால் சூரியனுக்கு கிரகணம் வந்து விட்டது என்று சொன்னார்கள். மரணத்தினுடைய துக்கத்திற்கு இடையிலேயும் அடக்கத்தினுடைய பணிகளுக்கு இடையிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே அடக்கத்தலத்தில் அனைவரையும் கூட்டி பேசினார்கள். இன்னஷம்ஸ வல் கமர லா யன்கஸிஃபானி லிமௌத்தி அஹதின் வலா லிஹயாத்திஹி. சூரியனும் சந்திரனும் யாரோட மௌத்துக்கும் கிரகணம் முடிக்கிறது இல்லை, யாரோட ஹயாத்துக்கும் கிரகணம் முடிக்கிறது இல்லை. யாராவது ஒருத்தர் இருக்கிறதுனாலயோ போறதுனாலயோ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகணம் எல்லாம் இல்லை. இப்படி எல்லாம் சொல்லாதீங்க என்று சொல்ல வருகிற அந்த பாடத்திற்கு பின்னால் மரணமும் சரி, திருமணமும் சரி, சுக துக்க எந்த நிகழ்வானாலும் சரி, அர்த்தம் இல்லாத எந்த கற்பிதங்களையும் இங்கே இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த விதத்திலையும் அனுமதிக்கவில்லை. அதனால் தான் ஒரு துக்க நேரத்திலே செய்யப்படுகிற இந்த அனுஷ்டிப்பு கூட, கணவன் இறந்து போனால் இருக்கிற இந்த அனுஷ்டிப்பு, அது ஒரு சோக காலம். அவள் அலங்காரம் செய்யாமல் வீட்டில் இருக்கலாம், அவ்வளவுதான் மார்க்கம் சொல்லுகிறதே ஒழிய எக்கச்சக்கமான பேர் பல்வேறு சமயங்களிலே இருந்து எடுத்து பூத்தி வைத்திருக்கிறார்கள். வெள்ளைச்சீலை கட்டிவிட வேண்டும், வெள்ளைச்சீலை மட்டுமே கட்ட வேண்டும், வேறு எதையும் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது. எந்த திரவியமும், குறிப்பாக சோப்பு கூட போடக்கூடாது. மொட்டை மாடிக்கு அறவே போய்விடக்கூடாது. காரணம், சூரியனும் சந்திரனும் உன்னை பார்க்கக்கூடாது, சூரியனும் சந்திரனும் உன்னை பார்க்க கூடாது. எந்த கிதாபுகளிலும் இல்லாத ஏராளமான கற்பிதங்கள், இவைகளுக்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அர்த்தம் இல்லாத எந்த செயலையும் இஸ்லாம் முன்வைப்பதில்லை. இதான் ஒரு காத்திருப்பு காலம். அவள் வீட்டில் இருக்கட்டும். கணவன் இல்லாததால் சோகத்தில் இருப்பவள் அதிக அலங்காரம் செய்ய வேண்டாம். அவள் மனதை தேற்றிக் கொள்ள ஒரு 4 மாதம் 10 நாட்கள், அதற்கு பிறகு மறுமணத்திற்கு உண்டான எந்த பேச்சுக்களையும் அதற்கு பிறகு தொடங்கலாம் என்று வைத்திருக்கிற அழகான இந்த காத்திருப்பு காலத்தை கூட என்னென்ன, அதுவும் நவீன காலங்களில் போன்கள் எல்லாம் பேசக்கூடாது என்கிற அளவுக்கெல்லாம் இத்தாவுடைய சட்டங்கள் அக்கம் பக்கத்திலிருந்து இரவல் வாங்கி இஸ்லாத்துக்குள்ளே புகுத்தி இருக்கிறார்கள். நான் சொல்லுவது, பண்டிகைகளானாலும், இன்ப நேரங்களானாலும், சோகமான தருணங்களானாலும் இந்த மார்க்கத்தில் அழகான வழிகாட்டுதல் இருக்கிறது. தயவு செய்து மார்க்கத்தை தவிர்த்துவிட்டு எந்த அந்நிய கலாச்சாரத்தையும் பின்பற்றாமல் தீனுல் இஸ்லாமின் மீதே நிலைத்திருக்க வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு. அல்லாஹ் ஷானஹு தஆலா வாழும் காலமெல்லாம் மார்க்க நெறிகளின் மீது வழுவாது பிடிப்போடு வாழும் தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.